குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது லாட் சைசிங் டெக்னிக். லாட் சைசிங் டெக்னிக்ஸ்ல மொத்தம் 6 டெக்னிக் இருக்கு. லாட் ஃபார் லாட், சிங்கிள் லாட், லீஸ்ட் யூனிட் காஸ்ட், மினிமம் காஸ்ட் பீரியட், பார்ட் பீரியட் பேலன்சிங், எக்கனாமிக் ஆர்டர் குவான்டிட்டி. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ 5 வீக் இருக்கு. 5 வீக்கு 5 டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல டிமாண்ட் 50, செகண்ட் வீக்ல டிமாண்ட் கிடையாது, தேர்ட் வீக்ல 15, ஃபோர்த் வீக்ல 20, ஃபிஃப்த் வீக்ல 20. இதுக்கு ஆர்டரிங் காஸ்ட் வந்து ₹100 per ஆர்டர், கேரிங் காஸ்ட் வந்து ₹1 per item per week. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்துக்கலாம். லாட் சைசிங் டெக்னிக்ல லாட் ஃபார் லாட். லாட் ஃபார் லாட்ல என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆர்டர் ரிலீஸ் வந்து அந்தந்த வீக்குக்கு தேவையானதை நம்ம ஆர்டர் ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ டிமாண்ட் எழுதிக்கிட்டோம், ஷெட்யூல் ரிசிப்ட்னு ஒன்று இருக்கு, ஸ்டாக் ஆன் ஹேண்ட் இருக்கு, ஆர்டர் ரிலீஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டிமாண்ட் வந்து 50. ஸோ நம்ம ஆர்டர் ரிலீஸ் வந்து 50 பண்றோம். பண்ணா நம்ம ஷெட்யூல் ரிசிப்ட் வந்து 50, ஸ்டாக் ஆன் ஹேண்ட் கிடையாது. அப்புறம் செகண்ட் வீக் டிமாண்ட் கிடையாது, ஸோ நம்ம எதுவும் ஆர்டர் ரிலீஸ் பண்ணல. தேர்ட் வீக்ல டிமாண்ட் வந்து 15, ஸோ ஆர்டர் ரிலீஸ் வந்து 15. ஆர்டர் ரிலீஸ் 15 பண்ணோம், ஷெட்யூல் ரிசிப்ட்ல வந்து 15. அடுத்து ஃபோர்த் வீக்ல வந்து டிமாண்ட் 20, நம்ம ஆர்டர் ரிலீஸ் வந்து 20, ஷெட்யூல் ரிசிப்ட் வந்து 20. ஃபிஃப்த் வீக்ல டிமாண்ட் 20, ஆர்டர் ரிலீஸ் 20, ஷெட்யூல் ரிசிப்ட் வந்து 20. ஸோ இப்போ இதை பார்த்தோம்னா மொத்தம் 1, 2, 3, 4 டிமாண்ட் 1, டிமாண்ட் வீக் 3, டிமாண்ட் வீக் 4, டிமாண்ட் வீக் 5. ஸோ மொத்தம் 4 ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஒரு ஆர்டருக்கு ஆர்டரிங் காஸ்ட் 100. ஸோ 4 ஆர்டருக்கு 4 into 100 400 பிளஸ் கேரிங் காஸ்ட். இதில் நம்ம எதுவுமே கேரி பண்ணல, ஸ்டாக் ஆன் ஹேண்ட் எதுவுமே இல்லை, ஸோ 0. ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து இதுக்கு 400.